ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நான் இப்போ நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் காலத்தில் கேட்குற கொஷின்ஸ்களுக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம், வீடியோ மூலமாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்படி மிஸ்டர் விஜயராகவன் சண்முகம் அப்படிங்கிறவர் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தார். அதாவது அக்கார்டிங் டு, இன் ஆர்டர் தட் அப்படின்ட்டு நிறையா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். இன்றைக்கி லெசனில் இந்த அக்கார்டிங் டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ அக்கார்டிங் டுவை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் என்னென்னா, அக்கார்டிங் டு இண்டிகேட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்னா ஒரு தகவல், சோர்ஸ்னால் ஒரு ஆதாரம். இதை பற்றி பேசுகிறதுக்கு அக்கார்டிங் டுவை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அக்கார்டிங் டு த வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட்னால் அந்த வானிலை அறிக்கை. அக்கார்டிங் டு வெதர் ஃபோர்காஸ்ட் இட் வில் ரெயின் ஹெவிலி டுமாரோ. நாளைக்கு ரொம்ப மழை பெய்யும் அப்படின்ட்டு. நாளைக்கு ரொம்ப மழை பெய்யும், இட் வில் ரெயின் ஹெவிலி டுமாரோ அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். அதனுடைய ஆதாரம், அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெதர் ஃபோர்காஸ்ட். ஸோ அக்கார்டிங் டு த வெதர் ஃபோர்காஸ்ட் இட் வில் ரெயின் ஹெவிலி டுமாரோ. நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ். அக்கார்டிங் டு சம் டாக்டர்ஸ் த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் could be treated successfully if tested and detected early. அதாவது ஆரம்பத்திலேயே டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கொரோனா வைரஸ் வியாதியை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அக்கார்டிங் டு சம் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறபடி, அவங்க ஒப்பீனியன் படி, அக்கார்டிங் டு சம் டாக்டர்ஸ். அக்கார்டிங் டு த ஸ்கூல் டீச்சர்ஸ் மை சன் இஸ் பிரில்லியன்ட். ஸ்கூல் டீச்சர்ஸை பொறுத்த வரையில் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னா, மை சன் இஸ் பிரில்லியன்ட். பிரில்லியன்ட்னா ரொம்ப புத்திசாலி. அக்கார்டிங் டு த போலீஸ் ஹீ கமிட்டட் த மர்டர். அந்த கமிட்டட் அப்படிங்கிறத பாருங்கள், மர்டர் ஹீ டிட் மர்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. மர்டர்னு வரும்போது அந்த கமிட்டட் அப்படிங்கிற வேர்டு வரணும். ஸோ அக்கார்டிங் டு த போலீஸ் ஹீ கமிட்டட் த மர்டர். ஸோ போலீஸ் படி, போலீஸினுடைய இது படி அது அவன் தான் அந்த கொலையை செய்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு தகவலின் ஆதாரத்தை பற்றி சொல்கிறதுக்கு அக்கார்டிங் டு போடலாம். நெக்ஸ்ட் யூஸ் என்னென்னா, இன் அக்ரிமெண்ட் வித் சம்திங், ஒரு உடன்பாடு, அதாவது அதுபடி உடன்பாடு. இன் அக்ரிமெண்ட் வித் சம்திங். ஐ டிரைவ் மை கார் அக்கார்டிங் டு த டிரைவிங் ரூல்ஸ். நான் கார் ஓட்டுவேன் அக்கார்டிங் டு டிரைவிங் ரூல்ஸ். டிரைவிங்க்கு என்னென்ன ரூல்ஸோ அதை அனுசரித்து அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கரெக்டு. அதாவது இன் அக்ரிமெண்ட் வித் சம்திங்னா ஃபாலோ பண்ணுறது. ஆர் இன் கன்ஃபார்மிட்டி வித் த ரூல்ஸ். ஸோ ஐ டிரைவ் மை கார் அக்கார்டிங் டு த டிரைவிங் ரூல்ஸ். அது உடன்பாடு. அதான் இன் கன்ஃபார்மிட்டி வித் த ரூல்ஸ் ஆர் ஐ ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிரைவ் மை கார் அக்கார்டிங் டு த டிரைவிங் ரூல்ஸ். ஐ டேக் மெடிசன்ஸ் அக்கார்டிங் டு டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ஐ டேக் மெடிசன்ஸ் அப்படின்ட்டு அவரோட உடன்பாடு, அவர் கருத்துப்படி நீங்கள் செய்கிறீங்க. அதுபடி ஐ குக்டு டுடே. ஒரு கேர்ள் சொல்லுது, ஐ குக்டு டுடே அக்கார்டிங் டு த மெத்தட் சஜஸ்டட் பை மை மதர். என்னுடைய அம்மானுடைய மெத்தடு படி நான் ஐ குக்டு டுடே. அந்த மெத்தடுக்கு அந்த கேர்ள் உடன்பாடு, இன் அக்ரிமெண்ட் வித் சம்திங் வித் த மெத்தட் அப்படின்ட்டு. we did everything according to rules. எல்லாமே நாங்கள் ரூல்ஸ் படி தான் நடந்திருக்கோன்ட்டு. ஸோ இது ஒரு உடன்பாடுக்கு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். மூணாவது, டிபெண்டிங் ஆன் சம்திங், எதையாவது பொறுத்தது, அதாவது தகுந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸு சொல்கிறேன். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் லைன் அக்கார்டிங் டு த ஹைட்ஸ். இப்போ ஸ்கூலில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, எல்லாம் உயரப்படி நில்லுங்க அப்படின்ட்டு. அக்கார்டிங் டு த ஹைட்ஸ். அது ஒரு டிபெண்டிங் ஆன் சம்திங், அதை பொறுத்து, அந்த ஹைட்டு இருக்கிறத பொறுத்து நீங்கள் லைனில் இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வி பை வெஜிடபிள்ஸ் அக்கார்டிங் டு த சீசன். சீசனுக்கு தகுந்தபடி வெஜிடபிள்ஸ் நாங்கள் வாங்குவோம். அப்போ தான் அஸ் த ப்ரைஸஸ் ஆர் சீப் அக்கார்டிங் டு த சீசன். அதாவது ப்ரைஸ் அப்படியெல்லாம் சீப்பாக இருக்கும். இப்போ கேபேஜு, அதாவது முட்டைக்கோஸு, இல்லாட்ட காலிஃப்ளவர், இது இல்லாட்ட கேரட்டு, இதெல்லாம் வின்டர் சீசனில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுதான் சீசனல் க்ராப். அதனால் ஸோ அதை பொறுத்து, அந்த சீசனை பொறுத்து நீங்கள் வாங்குறீங்க அக்கார்டிங் டு த சீசன். த ப்ரைஸஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வேரி அக்கார்டிங் டு த பிளேஸ் தே கம் ஃப்ரம்.
இப்போ காஷ்மீர் ஆப்பிள் இருக்குது, சிம்லா ஆப்பிள் இருக்குது, வாஷிங்டன் ஆப்பிள் இருக்குது. எங்கேருந்து வருதோ அதை பொறுத்து அந்த ப்ரைஸ் இருக்குது. ஸோ த ப்ரைஸஸ் ஆஃப் த ஆப்பிள்ஸ் வேரி அக்கார்டிங் டு த பிளேஸ் தே கம் ஃப்ரம், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ட்டு. இப்படி 3 வகையில் சொல்லலாம். வேறு சில இடங்களில் கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் ஆன் அக்கார்டிங் டு த பிளான்ஸ். அந்த பிளான்ஸ், இந்த ஆண்டு விழா வந்து கரெக்டாக நடக்குப்பா, எல்லாம் அந்த இதுபடி நடக்குது, பிளான் படி நடக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் அக்கார்டிங் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் ஆன், நடக்குது, அக்கார்டிங் டு த பிளான்ஸ், பிளான் படி நடக்குது. ஐ எம் டிரைவிங் அக்கார்டிங் டு த ரூட்னு சொல்லலாம், இல்லாட்ட ரவுட்டுன்னு சொல்லலாம். ரவுட்டுங்கிற அமெரிக்கன்ஸ்லாம் ரவுட்டுன்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி ரூட். ஐ எம் டிரைவிங் அக்கார்டிங் டு த ரூட் ஆர் ரவுட் ஷோன் இன் த மேப். மேப்பில் எப்படி இருக்கோ அதுபடி நான் வந்து ஐ எம் டிரைவிங் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து அக்கார்டிங் டு. இந்த அக்கார்டிங் டுனுடைய சேம் மீனிங் தான் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படின்ட்டு. இன் அக்கார்டன்ஸ் வித் அதை போட்டு கூட பேசலாம். அதாவது ரொம்ப ஃபார்மலாக ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு கான்ட்ராக்டோ சைன் பண்ணும்போதோ இல்லாட்டா அதை முடிக்கும் போதோ அது வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு 2 சென்டென்ஸு சொல்கிறேன். We did everything in accordance with law. சட்டப்படி தான் நாங்கள் நடக்கிறோம். We did everything in accordance with law அப்படின்னு சொல்கிறீங்க. The judge decides cases in accordance with evidence and law. ஜட்ஜு வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்க கேசஸ்லாம்? இன் அக்கார்டன்ஸ் வித். அது வந்து இப்படி ஃபார்மலாக உள்ளதுக்கு இன் அக்கார்டன்ஸ் வித் சொல்லலாம். இன் அக்கார்டன்ஸ் வித் எவிடன்ஸ் அண்ட் லா. அக்கார்டிங் டு போட்டு கூட பேசலாம். ஆனால் ஒரு ஜட்ஜு பேசுகிறாங்க, இல்லாட்ட ஒரு லா படி நடக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஃபார்மலாக சொல்லும்போது இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படின்னு சொல்லலாம். வித் த ஜட்ஜ் டிசைட்ஸ் த கேசஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் எவிடன்ஸ். எவிடன்ஸ்னால் சாட்சி, அண்ட் லான்னா சட்டம் அப்படின்ட்டு. இன் அக்கார்டன்ஸ் வித் எவிடன்ஸ் அண்ட் லாங்னா சட்டம். நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படின்னு கூட சொல்லலாம். He has not done anything in accordance with law. சட்டப்படி எதுவுமே நடக்கலை, அவன் வந்து சட்டத்தை மதிக்கிறவன் கிடையாது. He has not done anything in accordance with law. He flouted it. Floutedனா அதை மீறுறது, அந்த சட்டத்தை மீறுறது. He flouted it. It not law. அதுபடி இன்னொரு வேர்டு கூட இருக்குது, அக்கார்ட் அப்படின்ட்டு. அதுவும் இந்த இதெல்லாம் ஒரே சேம் எட்டிமாலஜி தான், அதாவது சேம் ஆரிஜின் தான் எல்லாமே. அக்கார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சம்மதம் இல்லாட்டா ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் ஒரு ஹை சவுண்டிங் தான், ஒரு ஃபார்மலாக உள்ளதுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும், அக்கார்ட் அப்படின்ட்டு. இந்தியா அண்ட் சைனா ரீச்ட் அன் அக்கார்ட் டு எண்ட் அட் தி எண்ட் ஆஃப் டுடேஸ் மீட்டிங். இன்னைக்கு மீட்டிங் கடைசியில் இந்தியாவும் சைனாவும் ரீச்ட் அன் அக்கார்ட், ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அது பிறகு நோ அக்கார்ட் ஹாஸ் பீன் ரீச்ட் so far between the Tamil Nadu government and the Karnataka government in the Kaveri water dispute. காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டில் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒரு ஒப்பந்தம் ஆகலை. நோ அக்கார்ட் ஹாஸ் பீன் ரீச்ட்னா ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த அக்கார்டிங் டு, அதுதான் முக்கியமாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன் அக்கார்டன்ஸ் வித் அதையும் பார்த்துருக்கோம், அக்கார்ட் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு இப்போ யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. முக்கியமாக 3 டைப் ஆஃப் யூஸ் பண்ணணும். எப்படின்னா, டு இண்டிகேட் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் சொல்கிறதுக்கு. அது பிறகு இன் அக்ரிமெண்ட் வித் சம்திங், ஒரு உடன்பாடு ஏற்படுறதுக்கு சொல்கிறது. அது பிறகு டிபெண்டிங் ஆன் சம்திங், இந்த சீசனல் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து சீப்பாக இருக்குன்னு சொல்கிறோம்னா அக்கார்டிங் டு சீசன்ஸ், அப்படியும் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ அக்கார்டிங் டு யூஸ் பண்ணலாம். அனைவா மிஸ்டர் விஜயராகவனுக்கு I thank Mr. Vijayaraghavan to have asked this question. நான் அதை அவங்களுக்கு திருப்தியாக ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் உள்ள வீடியோவை நீங்கள் பாருங்கள், எஜுகேஷனல் வீடியோ பாருங்கள். அப்போ வந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்கள் கொஷின்ஸ்லாம் நான் வந்து வீடியோ மூலமாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் நிறையா கொஷின்ஸ் கேளுங்க. பாய் அண்ட் தேங்க்யூ.